ஏர் எஸ்கேப் பண்ண போகிறோம், அதுவும் ஹார்ட் மூடில். நான் உங்களுக்கு ஏற்கனவே பண்ணாட்டி சேலஞ்ச் பண்ணியிருந்தேன்ல. நான் ஹார்ட் மூடில் என்ன பண்ணுவேன்னா, நான் போட்டு சாக்ஸி போட்டு பார்த்துட்டு இருப்பேன். கிராணி என்ன செய்யான்னு பார்க்க நான் எப்படி கிராணி விளையாடுவேன். பார்க்க கண்ணில் பார்க்க உருங்குது. அதாவது இது என்னோட தங்கச்சி தான். இன்றைக்கி நம்மளோட ஸ்பெஷல் கெஸ்ட்டு பேச வந்திருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்ட்டு வந்தாச்சு. ஐயோ பயமாக இருக்குது, எங்கே இருக்கேன் தெரில சிவானி, பயமாக இருக்குது. இல்லை இப்போ வரல, பயமாக தான் இருக்குது. சரி ஓகே, இங்கே பாத்ரூமில் ஏன்னா போன வாட்டி இங்கே தான் கார்க்கி கிடந்துச்சு. இல்லை இந்த வாட்டி இல்லை. எங்கே இருக்குது? கார்க்கி தெரியும். ஆமாம் கார்க்கி தான். பயமாக இருக்குது. கிராணி எந்திரிச்சு இங்கே தான் இருக்கான்னு நினைக்க, இந்த சைடு தான். பயமா இருக்கு. இன்னும் வரல. சரி வரல, நம்ம எம்மாடி கொஞ்சம் பயமா தான் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் ஃபர்ஸ்ட் நம்ம தள்ளி விட்டுருவோம். கடவுளே ஒரு நிமிஷத்துல உயிர் மேல வெயிட்டு கீழே வந்திருக்கப்பா. வாய்ஸ் கொடுத்தா ரொம்ப கஷ்டமா இருக்கே. இப்போ என்னது இருக்கு? இங்க ஒரு சத்தத்தை போடுவோம். வருவா ஃப்ரெண்ட்ஸ், இங்க தான் வருவா நேரா. இரு நான் கையில வச்சிருக்கேன். நீ வந்து ஆடியன்ஸ்க்கு என்னெல்லாம் சொல்லணுமோ சொல்லு. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், அவள் அங்கே தான் போயிருக்கா. அதனால நம்ம இந்த ஸ்கேட்சில் என்ன பண்ணுவேன்னா, இதில் கிராணி இருக்காளா, இது கிராணியோட இந்த காரு இதை போய் எடுத்துகிட்டு போவோம். அதுக்கு கிளிப்பு இல்லை. அட ஐயோ அவங்கள என்ன செய்யன்னு தெரில. இல்லை இங்கேயும் எதுவும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ஐயோ ஒரு சத்தத்தை போட்டாச்சு. ஒன்று திடீர்னு வந்துட்டோன்னு இவ்வளோதான் கிளவியா ஒரு அடி சடட்டுன்னு அடிக்கும். அடுத்து நாங்கள் ஒரு சிறுத்து கபாத்து ஒன்று ஒளிஞ்சுக்கிடுவோம். ஐயோ பையனை இவ்வளோ கிட்ட வந்திருக்கானு. போவோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு எடுத்து பார்ப்போம். ஏற்கனவே நம்ம வந்து போன வாட்டி இதில் எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சுனாலே வரல. இப்போ நம்மளுக்கு இந்த பிளேஸ் எல்லாமே பற்றி வந்து கொஞ்சம் தெரியுது. இந்த இடத்துல ஒன்றும் இல்லை. சரி என்ன வீடோ தெரில, ஒன்றும் ஒரு இடத்துல இருக்கவே மாட்டேன். ஒன்றும் ஒரு இடத்துல இருக்க மாட்டேன். மணி பார்ட் ஆஃப் ஷூட் இன்னொன்று கிடச்சிச்சு. இன்னும் ஒரே ஒரு பார்ட்டு தான் கிடைக்க வேண்டியிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதை மட்டும் கிடச்சிச்சுன்னா கிராணி சிட்டு தள்ளிடலாம். அவன் 2 நிமிஷம் வரமாட்டா. இல்லை 2.5 தானே. இல்லை 2 நிமிஷம்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இல்லை 2 minutes plus 30 seconds கரெக்டா? கரெக்டு. அவ்வளோ நேரம் வரமாட்டேன். அடுத்து நம்ம இதை எடுத்துட்டு போவோம். அதுக்கு ஒரு கார். என்ன கார் இது? கிராணி வருவாளா? கிராணி வருவானாலோ? யாரோட கை இங்கே தெரிஞ்சிச்சு. யாரோட கை தெரிஞ்சுன்னா நம்ம ஈஸியாக ஓடி போயிடலாம். அது கூட ஸ்பைடரோட கை தெரிஞ்சாலும் ஓடி போயிடலாம். ஸ்பைடர்னா இவன் என்ன சொல்கிறானே, அதான் நம்ம ஏஞ்சலினா போனோட்டி ஞாபகம் இருக்குல்ல, 8 கால் கிழவி, அவளை தான் இவன் வந்து ஸ்பைடர்னு சொல்கிறான். ஐயோ பார்த்துட்டா ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ பார்த்துட்டா. ஐயோ நம்ம அசையாமல் எதே இடத்துல இருந்தாலே அவள் வந்து ஒன்றும் செய்ய மாட்டா. அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ போயிடலாம். ஓகே, நம்ம வேறு என்னெல்லாம் பண்ண வேண்டியிருக்கு? நிறைய பண்ண வேண்டியிருக்கு. ஒன்று கூட பைக் நம்ம கண்டுபிடிக்கல. இது உள்ள போய் பாப்பா. ஐயோ உள்ளே இருப்போம். உள்ள ஒரு சத்தத்தை வேற போட்டுச்சு. கடகடன்னு போகணுமே. வந்துருவாளோ? இல்லை வருவா. நம்ம பசங்க போமா வேண்டாமா? போமா? இல்லை போய்க்கலாம். இதை வேற இங்கே தள்ளி விட்டாச்சுல்ல, அதனால சத்தத்தை போடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த சைடு வெளியில் போய் சத்தத்தை போடுவோம். அப்படி போட்டால் தானே அவள் வருவா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை நம்ம கரெக்டாக எடுத்தாச்சு. இந்த இடத்துல ஒரு பட்டன் இருக்குமே, இருக்கு. இதை கிளிக் பண்ணிடுவோம். கிளிக் பண்ணாது கிடைச்சிட்டேன்.
சுட்டு தள்ள வேண்டியதான். 2 நிமிஷம் வரமாட்டான் ஃப்ரெண்ட்ஸுமே. கிராணியுமே சுட்டு தள்ளிடலாம், ஈஸியா தள்ளிடலாம். ஆமால் தான் சுட்டு. ஆமா இந்த கிராண்ட்பா வருவானா? இல்ல கிராணி 1 தானே, உனக்கு தான் ஏற்கனவே தெரியும்ல கிராண்ட்பா வரமாட்டான்னு. பேர் என்ன கேட்ட புச்சினி எத்தனை வாட்டி நீ கேட்ப. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் வந்து இந்த கிராணி பார்க்க போறேன். கிராணில என்னது நடக்கும்? ஓட 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 ஓட. 1 நிமிஷமா? வெறும் 1 நிமிஷமா? என்னது? ஹார்ட் மூட்ல வெறும் 1 நிமிஷம் தான் இப்போ போவாளா? அட கடவுளே, நோ. எனக்கு 2 நிமிஷம் இருந்தாலே எக்ஸ்ப்ளோர் பண்ண பத்தாது. நிமிஷம் இதுக்கே 1 நிமிஷம்னா அப்போ நம்ம வெப்பனை வச்சுலாம் சுட்டு தள்ளலாம். இல்லை இல்லை இப்போ கிராண்டிலாம் வரல, கேசோலின். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வச்சு ஏன்னா இங்கே பாருங்களேன், கேசோலின் கிடச்சிட்டு. கிடச்சிட்டு இங்கே பாரு சிவானி, நம்மளுக்கு கிடச்சிட்டு. என்ன கார்கே மட்டும் இருந்ததுன்னா நல்லா இருந்திருக்கும். கார்கே இருந்தா நமக்கு நல்லா இருக்கும். கிணறுல பாத்தியா? கிணறுல கிணறுக்கு தான் அந்த இது இன்னும் நான் பார்க்கல. வின்ச் ஹேண்டிலா அந்த கிளவி கிளவி நம்மகிட்ட கையில் கண்ணு இருக்குல்ல, இருந்தாலும் பயமாக இருக்கு. ஒரு ரப்பர் மாதிரி வளைஞ்சு ஜம்ப் பண்ணுதான். செம்ம காமெடி. நம்ம ஆமோல லோட் பண்ணிட்டு அடுத்த வரை எம்மா ஃப்ரெண்ட்ஸ் இவங்களுக்கு பேசலாம் சண்டை வருது. ஃப்ரெண்ட்ஸ் இவங்க எப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம வந்த வேலையை பார்ப்போம். 2 பேரும் சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே ஒரு சத்தோட போட்டாச்சுமா வருவான்னு நினைக்கிறேன். ஏன்னா 1 நிமிஷம் தானே, அப்போங்கம்மா சீக்கிரம் வந்துடுவா. சுகர் வச்சு சுட்டு தள்ளுவோமா? இல்லை இல்லை நம்ம கீழே போயிடுவோமே, நம்ம கீழே போயிடுவோம் பேசாம. ஓடு 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 ஓடு. வந்துட்டா வந்துட்டா. சுட்டு தள்ளிடுவோம். கடவுளே கொஞ்சம் பயமாகவும் இருக்குது. பேசு பேசு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆமாம் நம்ம இது லோட் பண்ணியாச்சு. இன்ஜின், பேட்ரி, அதுக்கடுத்து ஸ்பார்க் ப்ளக்கு. ஓகே நம்மளுக்கு இதில் வெறும் கேசோலின் மட்டும்தான் கிடச்சிருக்கு. பார்த்தாக்கு நம்ம பேட்லாக் கீ வேறு நம்மளுக்கு வேணும். இங்கே வா சிவானி, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஒன்றே பார்க்கணுமா? வா வா வா. அந்த அச்சுட்டு தலையாச்சு செம்ம. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நம்ம பார்ப்போம். இந்த இடத்துல என்னது ஆனா போன வீணா போன பேட்லாக் இருக்கு. பேட்லாக் கோடு அது இந்த இருக்குல்ல, போய் சாண்டல் நீ கேட்டல இந்த இருக்கு வந்துட்டு. சிவான் நீங்க வா பாப்பா, நீ கொஞ்சம் பேசு. நமக்கு இது திருக்கி இருக்கலாம். திருக்குங்க நல்லா திருக்குங்க திருக்குங்க நல்லா திருக்கியாச்சு. போதும் திருக்குறது. இன்னும் வரல. ஹேமர் இதைத்தானே நான் தேடிட்டு இருந்தேன். வாங்க வாங்க சீக்கிரம் எடுக்கணும். சீக்கிரம் எடுப்போம். நம்ம தான் அடிச்சு ஒரு சத்தத்தை போடணும். சத்தத்தை போட்டு போவோம். நம்ம சத்தத்தை போட்டு போகுது. ஓகே. இங்கே ஒரு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதை நம்ம உடச்சி பார்க்கலாம். உள்ளே என்னது இருக்குன்னு தெரில. எதுக்கும் உடச்சி நம்ம பார்த்துருவோம். ஆனால் பொண்ணு வீணா பொண்ணு ஏதோ ஐட்டம் ஸ்பெஷல் கீ. எதுக்கும் ஸ்பெஷல் கீ அப்புறம் வந்து எடுத்துக்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இதை ஃபஸ்ட்டு ஹேமரை தூக்கி நம்ம கீழே போட்டு வருவோம். அதுக்கடுத்து வந்து ஸ்பெஷல் கீ எடுப்போம். இங்கே ஃபஸ்ட்டு ஒரு சத்தத்தை போடுவோம். ஏன்னா அந்த சைடு போயிட்டு நம்ம அப்படியே மேலே போயிட்டு எல்லாமே பண்ணிடலாம்ல. அதான் வந்துட்டா ஓகே. நம்ம அப்படியே நைஸாக மேலே போயிடுவோம். அங்கே மேலே 3rd ஃப்ளோருக்கு. இங்கே வரல. சரி அப்போ உடச்சிடலாம் நம்ம. அம்மா உடச்சாச்சு. இந்த சத்தத்தை கேட்டால் ஆனால் இப்போ வருவா ஃப்ரெண்ட்ஸ். அவள் கன்ஃபார்ம் வருவா. அந்த வந்துட்டால. பார்த்துட்டா பூச்சிருவோம். சத்தம் பலமாக இருக்குது. ஓடணும். ஐயோ எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வரான். இவ்வளோ ஃபாஸ்ட்டுக்குலாம் நான் தாங்க மாட்டேனே. சும்மா நான் ஒரு வீக்கு. ஆனால்
ஹார்ட் மோடுக்கு இது கொஞ்சம் பரவாயில்ல தான் ஃப்ரெண்ட்ஸ். நான் என்ன நினச்சேன்னா இதோட பயங்கரமாக வருவான்னு நினச்சேன். ஒரு வாட்டி கூட ப்ராக்டிஸும் வேறு பண்ணலை. தெரியல. ஆமாம் மாதிரி என்ன பண்ணணும் தெரியல. ஆமாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே ஒரு சத்தத்தை போடுவோம். டக் டக் டக்குன்னு ஒரு சத்தத்தை போட்டலாம். அதுவும் டக்குன்னு சத்தத்தை போட்டு ஒருத்தி என்னதே அப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ் வளர்க்கிட்டே இருப்பா. ட்ராப்பை பார்த்தீங்களா அங்கே இங்கேன்னு கிராணி இப்படி தான் போட்டு போட்டு வைப்பா. ஓகே அப்படியே போகலாம். அந்த இது பிளாங்கெட்டை எடுத்துகிட்டு போவோம். நம்ம ஃபஸ்ட்டு இதில் வைப்போம், ப்ளேஸ் பண்ணுவோம். முன்னாடி உடஞ்சிட்டு ஓகே பார்த்து போகணும். ஆனால் இந்த சத்தத்தை கேட்டும் வருவா ஃப்ரெண்ட்ஸ், கன்ஃபார்ம் வருவாவா வருவான்னு நினைக்கிறேன். அந்த வந்துட்டால் சொன்னோம்ல ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஓடிடுவோம். ஏன்னா இந்த இது அவள் கதை திறந்து வந்துடுவா. எப்படியும் இந்த வந்துட்டால அடிச்சிட்டானா பிற அவ்வளோதான். ஜஸ்ட்டு மிஸ்ஸு கீழே விழுந்திருப்பேன். ஓடலாம், நம்மளோட இடத்துல போய் பேசாமல் ஒழிஞ்சிக்கிடுவோம். நம்ம ஓரோ பாருங்க ட்ராப்பை வேறு அங்கே இங்கேன்னு போட்டு வச்சு காலை அதில் வச்சிட்டேன்னா வேறு அவ்வளோதான். ஓகே இன்னும் வரல. நம்ம சத்தத்தை போட்டு இந்த சைடு வர எப்போ நம்ம அந்த சைடு ஸ்பெஷல் கீ வேறு எடுத்து. ஓகே அப்படியே போகணும். இந்த சைடு சத்தத்தை போட்டு வச்சு ஃப்ரெண்ட்ஸ், இந்த சைடு வந்துட்டோன்னா நம்ம கடைன்னு அந்த சைடு போயிடலாம். ஆமாம். கேம்குள்ளே வந்து 11 மினிட்ஸ் சார்ந்துடு 12 ஆக போகுது. ஆனால் நம்ம இப்போ இருக்க உருப்படி ஒன்று கூட கண்டுபிடிக்கல. செயின் கட்டுரு. நான் என்ன செய்ய முடியும்? எல்லா இடத்தையும் தேடி பார்த்தேன், ஒன்று கூட கிடைக்கல. இனிமேல் டைரெக்டாக குதிக்க வேண்டிதான். நீங்கள் கீழே தான் 8 கால் கிளவி முடியும். இவ்வளோ பார்த்தாலே ஹார்ட் அங்கேயும் துடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ரொம்ப பயங்கரமாக இருக்கு அவளை பார்க்கும்போது. இந்த ஒரு கேரக்டர் மட்டும் நம்ம கிராண்டில் கொடுக்காம நல்லா இருந்திருக்கோம். அந்த அளவுக்கு கொடுத்தா தான் ஒரு த்ரில்லே இருக்கும், ஜாலியாக இருக்கும். போவோம். ஓகே ஓகே போவோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இங்கே இது கட் பண்ண வேண்டியிருக்குல்ல, இதை வச்சு கட் பண்ணிடுவோம். வேற இது செயின் கட்டர் தான். இது கட்டிங் பிளேயர் வச்சு கட் பண்ண முடியும். நான் அதாவது செயின் கட்டரை வச்சு கட் பண்ணிக்கிட்டேன். வீல் கிராங்க் இப்போ நம்ம எதுக்கு எடுக்கோம்னா, ஓகே ஓகே நீனும் கூட வீல் கிராங்க் எடுக்கும் சொல்லு பார்ப்போம். இங்கே எடுக்கணும். இது எப்படி பூத்துது? கிராணி வருவாள் என்ன குத்தி கிடக்கு? ஐயோ கிராணி வார வந்துட்டு அவ மட்டை தெரியுதுல்ல, மட்டை ஓடணும். நம்ம இருக்கும் கட்டையா? ஆமா. சிவானிங்க போகுது. கிராணி கிட்ட வந்துட்டான். ஐயோ கிட்ட வருவானே தலைமை. கிராண்ட்பா முன்னாடி வந்து அடிச்சிடுவான். கிராண்ட்பா எங்கெல்லாம் வருவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீல் கிராங்க் பற்றி இன்னும் சொல்லிகிட்டு இருந்தேன்ல. இந்த வீல் கிராங்க் வந்து எதுக்குன்னா, இப்போ நம்மளுக்கு இங்கே பற்றி தெரியுமா? போனாட்டி நான் உங்களுக்கு காமிச்சேன்னு நினைக்கிறேன். எனக்கு ஞாபகமே இல்லை. சரி போனாட்டி உள்ள வீடியோஸ்லாம் போட்டு எனக்கு சுத்தமாக ஞாபகம் இல்லை. இந்த வீல் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீல் கிராங்கை பற்றி சொல்லிக்கிட்டு இருந்தேன். நான் அதை உங்கள்கிட்ட சொல்கிறேன். வீல் கிராங்க் வந்து நம்ம அங்கே ஏஞ்சலினா கிட்டே போகிறோம்ல, அதாவது 8 கால் கிழவி கிட்டே போகிறோம்ல, அதுக்கு வந்து ஒரு பிளேஸ் இருக்கும். அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னா தன்னால் அதை சுற்றிடும். அந்த வீல் வந்து சுற்றிடும். சரி ஓகே அப்படியே வெப்பன் கீ பார்த்தோம்ல ஃப்ரெண்ட்ஸ், வெப்பனை எடுத்துருவோம். ஏன்னா நம்மளுக்கு ஒரு தேவையான அந்த இது நம்ம ஷூட் பண்ணணும்ல, அது பேர் ஸ்க்ரூவாக இது பண்ணுறது. அதான் ஷூட் பண்ணிட்டோமே. வெறும் 1/2 செகண்ட்ஸ் இப்படி இருந்தால் நினச்சேமே. இவகிட்டையும் நம்ம போய் இருக்க வேண்டியிருக்கு. ஆனால் கிளவியை பார்த்தா அப்படியே நடுங்குது ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. கார்கி கிடச்சிட்டு எம்மா எவ்வளோ நேரம் கழிச்சு கார்கியே கிடச்சிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் போவோம். நம்ம கார்கிலாம் நல்லா கிடச்சிட்டு நல்ல வேலை.
கார்க்கு எடுத்துட்டு போகணும். இந்த சைடு பேசாம சத்தத்தை வந்து போடுவோம் நம்ம. இப்போ கார்க்கு கிடைக்கலன்னா அவ்வளவுதான், ஒன்றும் பண்ண முடியாது நம்ம. அது உண்மைதான். அதுக்குன்னு நான் கிராணி வீட்டில் வந்து, ஆனால் கிராணி வீட்டில் ஒவ்வொரு இடமும் ரொம்ப முக்கியமானது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு இடத்து கூட நம்ம வந்து தேடாம இருக்க முடியாது. அப்போன்னா நம்மளுக்கு தேவையான திங்ஸ் வந்து கிடைக்கும். இதில் ஃபாஸ்ட்டாகவும் போகவே முடியல. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போக முடிஞ்சாலும் நல்லாயிருக்கும். பேர்ட் சீடா. ஓகே, பேர்டுக்கிட்டேயும் நம்ம இது காக்கா கிட்டேயும் நம்ம என்னது இருக்குன்னு பார்க்கல. பேசாமல் போய் பார்த்துருவோம். எப்படி காக்கா இருக்கியா? மாஸ்டருக்கு தான் நமக்கு தேவை இல்லையா? வாங்கடா. காக்காக்கும் சோறை போட்டுக்கிட்டு சும்மா நிற்கணும் நம்ம. இல்ல நம்மளுக்கு உள்ள வாட்டி ஒரு வாட்டர் மெலன் வந்துச்சு. அந்த வாட்டர் மெலன் கன்ஃபார்ம் இந்த வாட்டியும் இருக்கும். ஐயோ சூப்பரா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ கிராணி வர நிக்காலே. எங்க அங்க ஆமா வாரா. நல்ல வேலை பதுங்கனா. ஆமா இன்னும் கொஞ்சம் வாட்டி ஜாஸ்தி மிஸ் நானும் போயிருப்பேன் போல. நீ வேற மக்கள் கிட்ட சொல்லிட்டே இருந்துட்டேன். அதுக்குன்னு ஃபோனை பார்க்காம இருக்க முடியுமா? ஃபோன் பார்க்காம ஒன்றும் இருக்க முடியாது. அதுவுமே ஃப்ரெண்ட்ஸ் இந்த லீவில் ஃபோன் பார்க்காம நம்மளால இருந்துடவே முடியாது. எஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஷூட் கன் எடுத்தாச்சு. மேட் ஆஃப் தி நல்ல இந்தியா. மேட் ஆஃப் தி இல்ல நான் மேட் பண்ணது இந்தியானா. இந்த சைடு இருந்து ஒரு கிழவி. இதையும் தள்ளி விடுவோம். இந்த கிச்சன்ல இருந்து வர கிழவி அவளை சுட்டு கழிச்சு. நம்மட கண்ணு இருக்க வேற என்ன பயம்? ஆமா அதுக்குன்னு காலி ஆயிட்டா அவ்வளோதான். அதுக்கு காலி ஆயிட்டுன்னா முன்ன மாதிரி ஒன்று இருக்கல. காலி ஆயிட்டுன்னா அவ்வளோதான், சுத்தா ஒன்றுமே பண்ண முடியும். அதுக்கு தான் இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்க்ரூ டிரைவரில் தான் நான் அவ்வளோ திக்கி உங்களுக்கு. ஐயோ கிராணி வரா. ஐயோ தள்ளியாச்சு. ஒன்றும் இல்லை. ஆனால் 1 மினிட்டுங்கிறது ரொம்ப குறையும். அது உண்மைதான். அப்போ எக்ஸ்ட்ரீம்னா எவ்வளோ இருக்குன்னா ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ முடியலை, நினச்சி பார்க்கவே ரொம்ப இதாக இருக்கு. மேட் ஃபார் த இந்தியா. ஒருத்தி என்ன ஹாரிஸ் மேட் ஃபார் த இந்தியா. ஃப்ரெண்ட்ஸ் உள்ளே போயிச்சாச்சு. வீல் கிராங்க் இது ஃபர்ஸ்ட் எல்லாத்தையுமே நம்ம உள்ளே எடுத்து போடுறோம். வெஞ்சு சரி வெஞ்சு என்னது வெஞ்சு மூஞ்சி நம்ம இதான சாக்குற மாதிரி இருக்கு. எதில் போட்டுட்டாங்க இவங்க வேற? எதுலன்னு நம்மளுக்கு வேற தெரியல. எதுல கருப்பாவே இருக்கு. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடம் வந்து கொஞ்சம் டார்க்காக தான் இருக்கும். டார்க்காக இருக்காது. இது ஒன்றும் இந்த ஸ்பைட்ரு அந்த இடம் நான் சொன்னேன்லடா சிவானி. ஸ்பைட்ரு தான் இருக்கவே முடியாது. பெஞ்ச் வந்து நம்மளுக்கு இன்ஜின் பார்ட்டை ஃபிக்ஸ் பண்ண வேணும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இங்கே போட்டுக்கிடுவோம். ஓகே வீல் கிராங்க் எடுத்துகிட்டு போவோம். ஐயோ இப்படி க்ராஸ் பண்ணுதா இவ? அதுக்கு மேலெல்லாம் ஃபாஸ்ட்டாக வர அந்த இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடம் தான் சொன்னேன். இங்கே தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். தன்னால் சுற்றிக்கிடும். வந்து அந்த இடம் ஓப்பன் ஆகிருக்கும். சரி நீ பேசு. ஓகே இந்த கிரீனுக்கு தேவைப்படும். அதுக்கு தான் எங்களுக்குலாம் தேவைப்படும். அதுக்கு தான் அது கொண்டு போய் எங்கே சோறு வைக்கணும். ஐயோ ஸ்பைடர், ஐயோ எங்கேயும் ஸ்பைடர் தெரியல. குட்டி ஸ்பைடரா அப்படியே கிட்ட கடிச்சு வச்சிரு போல இருக்கு. பெரிய ஸ்பைடர் எப்படி இதெல்லாம் ஒரு மூஞ்சி. இந்த மூஞ்சியும் இந்த கிராண்டில் வந்து போட்டிருக்காங்க. இந்த மூஞ்சி போய் தான் இது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. அது உண்மையா ஃப்ரெண்ட்ஸ். கிராணி பொண்ணு எனக்கே பிடிக்காது. ஆனால் கிராணியை ரொம்ப பிடிக்கும். கிராணி நம்ம கிராணி. ஆமாம் எனக்குலாம் எனக்கு கிராணி பார்த்தாலே பயமா இருக்கு. இந்த வீடியோவில் இதோட சொல்கிறது தெரியுமா? எத்தனை வாட்டி கவுண்ட் பண்ணிக்கிட்டியா? கவுண்ட் பண்ணலாம் இல்லை எனக்கே தெரியாது. ஆனால் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். நடந்து போகிறோம். இது வேற நம்ம அப்படியே இந்த சைடு போயிடலாம். ஏன்னா இந்த இடம் தான் அப்போ வந்து நம்ம ஜெயில் மாதிரி வந்து இருந்திருக்கும். இதை தான் நம்ம வந்து வீல் கிராங்க் வச்சு வந்து திறந்து விட்டுருப்போம். இங்கே வேற அந்த சைடு வேற எதுவும் இல்லை. இந்த சைடு காக் வீல். இது நம்மளுக்கு ப்ளே ஹவுஸில் தேவைப்படும். ஸோ இதை முன்னாடி எடுத்து நம்ம ப்ளே ஹவுஸ்க்கு எடுத்தியா? ப்ளே ஹவுஸ்க்கு இங்கே தானே இருந்துச்சு, எடுத்துட்டேன். இன்னைக்கு நம்ம ப்ளே ஹவுஸுக்கு என்னன்னு தெரியல. இது வேற இங்கே போட்டு கடந்து ஏக்கதான் கீழே போட்டுட்டு வர என்னன்னு இவளுக்கு தெரியல. அதாவது அவளுக்கு கேம்ஸை பற்றி ரொம்ப தெரியாது. அவளுக்கு வந்து அவளுக்கு 5 இயர்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆகுது.
இப்போ தான் யூகேஜி போகிறா, அதனால் அவளுக்கு இந்த மாதிரி கேம்ஸை பற்றிலாம் தெரியாது. இருந்தாலும் இன்ட்ரெஸ்ட்டாக உட்காந்து கிராணியெல்லாம் பார்ப்பா. உயிர் போயிட்டு உயிர் வந்துருக்கு. கிட்டலாம் போனால் வளரி அடிச்சிருவா. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோனால பார்த்துட்டு இருக்கா. இல்லை, நான் வீடியோலாம் பார்க்க மாட்டேன். நான் வெறும் சாக்ஸ் படிக்கேன். சாக்ஸுக்கு சாக்ஸ் படிக்கேன். ஷார்ட்ஸ் தான் சாக்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கா. சாக்ஸ் சேஃப்ல நம்மளுக்கு ஏதாவது தேவையானது இருந்தால் நல்லா இருக்கும். ஐயோ வாரேன்னு நினைக்கிறேன். அப்படியே ஓடிடுவாங்க. அவள் இவளும் அதே மாதிரி கிராணி மாதிரி தான் பயங்கரமாக ஓடி வருவா. இன்ஜின் பார்த்து அங்கதான் இருக்கு. இன்னும் அவள் காலு மட்டும் தெரியுது, ஆளை காணுமே. வருவா. நமக்கு இதுல நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். கத்துறமா சவுண்ட் கேட்குது. வந்துட்டு இருக்கா. பயமா இருக்குது. ஓட்டு ஓகே, நம்ம போவோம். சேஃபாக இந்த ஸ்பார்க் பிளக் இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இருந்தால் நம்ம சீக்கிரமே இப்போ எஸ்கேப்பே முடிச்சிடலாம். உட்டன் ஸ்டிக் இதுக்கு நம்ம என்ன சீவேஜ் எஸ்கேப்பாக பண்ண போகிறோம். ஐயோ சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேஸ் நம்ம ஃபில் பண்ணிடுவோம். ஃபியூல் இப்போ ஃபில் பண்ணிவிட்டா நெக்ஸ்ட்டு கொஞ்சம் வேலை கம்மியாக இருக்குமா. இதை கீழே போடும்போது கன்ஃபார்ம் கிராணி வருவா. அதுக்குள்ள நம்ம சீக்கிரமாக ஓடணும். ஏன்னா எங்கே இருப்பான்னு வேற தெரியாதா. ஆமாம், இதெல்லாம் அது வேற நம்மளுக்கு தெரியாது. நம்ம அப்போ என்னதான் பண்ண அலறிடுவேன். நம்மள பார்க்காமலே போறா அவ பாட்டு. போகட்டும். கிளவி ஆமாம், கிளவி போயிட்டு அந்த சைடு ஒன்றும் பிற வந்துட்டானா அவ்வளோதான். சரி, ஏன்னா இன்ஜின் பார்ட் இருந்துச்சுல, அதுக்காண்டி தான் நான் முக்கியமாக வந்ததே. லிஃப்ட்டில் நம்ம அப்பளை பார்த்து வச்சோம்ல ஃப்ரெண்ட்ஸ். இது 2ஆம் நம்பரு. ஆமாம், நான் அப்பளே பார்த்தேன், நோட் பண்ணேன். 2ஆம் நம்பர் தான் நான் அழைக்கணும். 2 தானே. ஆமாம், ஏன்னா நம்ம ஏஞ்சலினாவோட அந்த ரூமுக்கு போகும்போது அதில் 2 தான் ஸ்டிக்கர் இருந்துச்சு. ஸோ 2வே ஓப்பன் பண்ணுவோம். எடுத்தாலும் ஒன்றும் இல்லை. அதாவது சேலஞ்ச் வேறு பண்ணியிருக்கோம்ல. அது மாதிரி நான் உங்கள்கிட்ட ஃபஸ்ட்டே சொல்லலை ஃப்ரெண்ட்ஸ். இந்த வாட்டி நான் சேலஞ்ச் வந்து என்ன சேலஞ்ச் பண்ணியிருக்கேன்னா, போன வாட்டி நான் வந்து ஈஸி மூடில் தானே போட்டேன். அதுலேயே வந்து ஃபுல்லாகவே நான் கிராண்டிட் அடி வாங்கலை. அதே மாதிரி தான் இந்த வாட்டி வித்தவுட் டை சேலஞ்ச் தான். வரல, ஓடிடுவோம் நம்ம. வித்தவுட் டைனா அதாவது கிரானைட் அடி வாங்காமல், அதாவது ஒரு டே கூட அடுத்து போகாமல் இருக்கிறது. சரி, நம்ம சாகாமல் இருக்குது. அதுக்கு நம்ம ஒரு என்ன பெரிய டப்பம் இன்ஜின் பாட்டு இருக்குது, பென்ச் இருக்குது. இன்ஜின் டக்குன்னு பண்ணேன். எல்லாத்தையும் எடுத்துட்டேன். சேலஞ்சில் இருந்திருக்கேன். என்னால் அடி வாங்க கூடாங்கிற முடிவில் தான் இருக்கேன். அவளுக்கு வாயை வச்சுட்டு சும்மா இருக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ், அடி வாங்கணும் தான் எனக்கு ஆசை ஃப்ரெண்ட்ஸ். அதான் இந்த தங்கச்சிகளுக்கே அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளை எதுக்கு வேணாலும் மாட்டி விடுது, அதுக்கு தான். ஓகே, இன்ஜினை மாட்டிட்டோன்னா அதுக்கடுத்து நம்மளுக்கு பேட்ரி தேவைப்படும், ஸ்பார்க் ப்ளக்கு. அதுக்கடுத்து பேட்லாக்கி தேவைப்படும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அப்படின்னா எஸ்கேப் முடிச்சிடலாம். கொஞ்சம் சீக்கிரம் எல்லாம் கிடச்சினா நல்லாயிருக்கும். இதுவே அரை மணி நேரத்துக்கு மேலே போயிடும் போல. கார்கி இங்கே போட்டு வச்சுருவேன். கன்று வேற கிட்ட இல்லைனாலும் ஐயோ இது காலாக என்னதுமா இந்த ஓட்டம் ஓடுது. ஏன்னா 8 கால் இருக்குல்ல. 8 கால் இல்லை, அது கிராணி. கிராணியா? ஆமாம், ஓடணும். அந்த சைடு சத்தத்தை போட்டு திருப்பி போவோம்.
ஏன்னா இது ஹார்ட் மோடு அப்படிதானே? ஆமாம். இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதில் போய் அடுத்து இதில் போனோம். ஒன்று எடுத்துட்டு வரோம், ஒன்று எடுத்துட்டு போவோம் போய்கிட்டே இருப்போம் சொல்லிக்கிட்டு மாதிரி இருக்கா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வாட்டர் மெலன் எடுப்போம். ஏன்னா வாட்டர் மெலன் இங்கேயே போட்டாச்சுல, அந்த வாட்டர் மெலனை போய் ஃபஸ்ட்டு எடுப்போம். தர்பூஸ் சாப்பிட எனக்கும் கொஞ்சம் கொடுப்பாளா? இந்த சைடு தான் ஃப்ரெண்ட்ஸ் போயிருக்கா. நல்ல வேலை ஜஸ்ட் மிஸ் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து இன்னொன்று மாட்டிருப்போன்னு நினைக்கிறேன். வாட்டர் மெலன் வேணும். எனக்கும் இந்த வாட்டர் மெலன் வேணுப்பா. அம்மா இந்த வாட்டர் மெலன் இன்னும் சைடு எல்லாமே ரொம்ப கொஞ்சம் மழை தான் ஃப்ரெண்ட்ஸ் பெய்யுது. வேற மழையில் வாட்டர் மெலனை சாப்பிட்டா அவ்வளோதான், விட்டுவோம். இல்லை இதான் கடவுளே யூஸ்ஃபுல்லானது இருக்கணும். கடவுளே வேண்டிக்கிட்டதே உங்களை வரலன்னு நினைக்க ஃப்ரெண்ட்ஸ். கிராணி வெட்டுவோம். கடவுள் என்னோட ஆசை நிறைவேற்றிட்டாரு. பேர்லாக்கி அம்மா இப்போ தான் நல்லா இருக்கும் உயிரே. அம்மா ஏன்னா கஷ்டப்பட்டு அங்கேருந்து ஃபஸ்ட்டு சேஃப் எடுத்துகிட்டு வந்து சேஃபில் பார்த்தா வீணாக போன உட்டன் ஸ்டிக்கர் இருந்ததில்ல, அதனால தான் பயந்துட்டேன். ஓகே பேர்லாக்கி பண்ணியாச்சு எல்லாமே. இன்னும் பேட்டரியும் வேணும், ஸ்பார்க் ப்ளக்கும் வேணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படின்னா எஸ்கேப் பண்ணிடலாம். ஐயோ ஃபாஸ்டா வேற கிரானி வரண்டு. கிரானி தொல்லை தாங்கவே முடியல. எப்படி? ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், கிரானி தொல்லை வேறு தாங்க முடியலை. சுத்தமாக முடியல. இங்கே ஸ்லெண்ட்ரினாவா வரா? ஆனால் அங்கே வச்சு ஸ்லெண்ட்ரினா தொல்லை தானே. எங்கே வச்சு? கீழே வச்சு. எம்மா அது ஏஞ்சலினாமா. ஓ பேரே குழப்பிட்டா, என்னையும் விட்ட குழப்பி விட்டுருப்பான். கிளவி வருவா ஃப்ரெண்ட்ஸ். வந்துட்டேன். ஐயோ பயமாக தான் இருக்குது. குட்டியாச்சு. அது என்னது? என்னது இது வந்து சிரஞ்சா, அது என்னமோ தெரியல. மைக்கோசி இது. நம்ம வருவா ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இது அடி வாங்க மாட்டேன்ல. அடிலாம் வாங்க மாட்டேன். இதில் ஏன் நான் இன்னொரு வாட்டியும் குத்துனேன்னா அவள் ரொம்ப அதாவது 30 செகண்ட்ஸ் எனக்கு கடகடன்னு வாரா. கன் எடுத்துட்டு நம்ம அதுக்குள்ள ஆமோட வந்து நம்ம போவோம். அதுக்கு பின்னால் ஒரு இது இருக்கு. இந்த கிரானி மொட்டை சொத்தை இங்க இருக்கு. மொட்டையால ஃப்ரெண்ட்ஸ் இருக்கா? இவன் மொட்டையா இருக்கா? ஜெஸ் நான் ஒரு வாட்டி மொட்டாச்சு. என்னதுடா இப்படி இருக்கு? அது விட்டுருவோம். கல்யாச்சு. ஓகே இம்மா நம்ம அந்த இது மைக்கோசியா அந்த இது நம்ம ஃபஸ்ட்டு எடுக்கணும். நான் முடிப்பியோ தெரியல. முடிச்சிருவேம்மா. ஆனால் எனக்கு நான் கன்ஃபார்ம் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், அரை மணி நேரத்துக்கு மேலே ஆயிடும். கன்ஃபார்மா சொல்லுதே. இது அரை மணி நேரத்துக்கு மேலே ஓடலாம். நான் மேலே ஊறி ஜெஸ் மேலே பார்த்துருவேன். ஆனால் ஜெஸ்ஸை பற்றி சில்ம கிளாஸ் வர போது என்ன அப்படி பாப்பா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சிரஞ்சு எடுத்துகிட்டு நம்ம போவோம். சிரஞ்சுன்னு தான் வருது வாயில். மைக்கோசி எடுத்துகிட்டு போவோம். இந்த சொன்னீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல 2 இருக்கா. நல்ல வேலை 2 ஓப்பன் பண்ணேன். இது என்னது? ஐயோ இப்படி ஆக்கிட்டேனே. இல்லை ஏற்கனவே 3 உண்டு. ஆனால் அதில் 1 இப்படி தள்ளிட்டேன். இன்னொன்று எடுக்கணும். அதுக்குள்ளே கிளவி வந்துட்டேன்னு நினச்சிவேன். கடகடான்னு போய் இல்லை நம்ம கடகடான்னு போய் எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஓகே கடவுளே உன்னை வேண்டிட்டு தான் ஷூட் பண்ணுறேன். அம்மா இது கரெக்டாக வந்துட்டு போன வாட்டி பண்ண மாதிரிலாம் கரெக்டாக வந்துச்சு. ஏன் இந்த வாட்டி மட்டும் வரல? நம்ம என்ன ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ட்ராப் போட்டுடலாம். ட்ராப்பு பேசு. சரி இதோட வாட்டர் பால் இல்லை இது வந்து ட்ராப்டா. ஓ ட்ராப்பா? ஆமாம் அந்த ட்ராப்பை போடுவோம். கிளவி வருவா. இப்போ நடக்கிறது என்னன்னு பாருங்க. உங்களுக்கே சிரிப்பாக வரும். அந்த மாட்டுனா திறமை 30 செகண்ட்ஸ் வர மாட்டேன். தள்ளி விடுவோம். மண்டை தனியாக, உடம்பு தனியாக, கை தனியாக எல்லாம் பீந்துட்டு. ஆனால் இதுக்கு நம்ம எனக்கு தெரிஞ்சு அதுக்கடுத்து இல்லை வச்சு வாங்குவா. கன்ஃபார்ம் சொல்கிறேன். நீ பாரு இப்படி தள்ளி விட்டுனா பயமாக தான் இருக்குது. ஆனால் கடவுளே இந்த இதில் என்ன வந்து எதுவும் செய்யக்கூடாது. ஏன்னா சேலஞ்ச் வேறு பண்ணியிருக்கோமா. ஐயோ சரி நம்ம போய் ஒன்று டஸ்ட்பின் இல்லை இருந்தால் டஸ்ட்பின் இல்லை. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இது எல்லாத்தையுமே இந்த இது ப்ளே ஹவுஸ்க்கு முன்னாடி போய் போட்டுருவோம். ப்ளே ஹவுஸ் கீயும் எடுத்து போட்டுடலாம். சரி பேசு. சரி இப்போ நம்ம இந்த கீ எடுத்துருவோம். எடுத்துட்டு மாடிக்கு போய் போடணும்.
டோர்ஸில் போய் போடணும். அடுத்து ஏஞ்சலினா ரூம்ல இருக்குல்ல, ஏஞ்சலினா அங்கே போவோம். அங்கே போயிட்டு ஏஞ்சலினா ரூம்ல போயிட்டு இல்லை ஏஞ்சலினா அந்த இது சக்கரை கிடங்கு அங்கே போயிட்டு அங்கேருந்து இதுக்குள்ளே வேற அங்கே போராட்டம். அங்கேருந்து நம்ம அப்படியே எடுத்தோம்லாடா, அதை எடுக்கணும் சொல்லு. அங்கேனே எடுத்துட்டு அதை எடுக்கணும். அடுத்ததுக்குள்ளே போவோம். கடவுளே இதுக்குள்ளேயாவது இருக்கணும் கடவுளே. அப்போ வந்து நம்ம எஸ்கேப் முடிக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். உள்ள போவோம். சீக்கிரமா முடிச்சல. கிளம்பி போறோம். கடவுளே பாத்துருவாளோ? கடவுளே பார்க்கல, கிளவிக்கு கண்ணு தெரியல. கண்டுபிடிச்சேன். இப்பதான் மக்களே. ஆமா காது செம்ம ஷார்ப்பு. சரி பேசு பேசுக்கா. கிராணிக்கு காது பயங்கர ஷார்ப்பு சொல்லு. கிராணிக்கு காது ரொம்ப ஷார்ப்பு. தொட்டாலே ரொம்ப நீடில் மாதிரி குட்டோப்புது. நமக்குல அப்படி இல்லை. காது வந்து இல்லை இப்படிதான். மூக்குல அப்படிதான் ஷார்ப்பா இருக்கும். ஓ மூக்கு அது மோப்ப முடிப்பா. She is like a dog. எஸ் இந்த கீழே போயிடுச்சு. நம்ம இந்த சைடு தான் போயிடணும். கீ போட்டு வச்சிருப்பா. அம்மா அம்மா இவ தொல்லை தாங்க முடியலம்மா, கிராண்ட் தொல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது இந்த காக்வீல எடுத்தாச்சு. நம்ம டைரக்டாக ப்ளே ஹவுஸ்க்கு போயிடலாம். சொல்ல நீனும் அங்க போயிட்டு நம்ம ஸ்பார்க் பிளக் கிடைச்சிருக்கு. சூப்பர். ஸ்பார்க் பிளக்கும் கிடைச்சிருச்சு. இன்ஜெக்ஷன் மாதிரி இருக்குது பார்க்க. இன்ஜெக்ஷன் மாதிரி இருக்குதா? இங்கே சத்தத்தை போடுவோம். வேற என்னெல்லாம் வேணும் நம்மளுக்கு? இன்னும் பேட்டரி மட்டும் வேணுமோ? ஆமாம். ஐயோ அரை மணி நேரமே தாண்டிடுச்சு. எஸ்கேப் முடிச்சிடலாமான்னு தெரியல. ஐயோ முடிச்சிருவியா? ஆமாம், இதுக்கு மேலே எங்கே போய் தேட? அப்போ நீ முடிக்க மாட்டேன்னு சொல்லு. வாயை வச்சுட்டு சும்மா இருமா. நாம வேற எனக்கு ஆமோ ரொம்ப கிடைக்கவே மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். சத்தத்தை போட்டு ஷூட் பண்ணுவோம். வருவா. அந்த வந்துட்டால பாரு சிவானி வந்துட்டா. சுட்டு தலையாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அந்த ஏசி ரூம் மாதிரி ஒன்று இருக்கும்ல, அங்கே தான் போகல இன்னும். இங்கே வா சிவானி, எஸ்கேப் முடிக்க போகிறோம். நம்ம இன்னும் கத்தணும்ல, வா. சரி நம்ம போயோம். அததான் நம்ம இதுல ரொம்ப தேடி பார்ப்போம். சொல்லு. தேடி பார்ப்போம். அடுத்து கிரீன் போட்டுட்டு உள்ளதான் இருக்கு. பேட்டரி கிடைச்சிருச்சு. கார் பேட்டரி கிடைச்சிச்சு. கார் பேட்டரி கிடைச்சிச்சுன்னு சொல்லுவா. சரி ஓகே, உன் கூட அப்படின்னா டூக்கா வா. கார் பேட்டரி கிடைச்சிட்டுன்னு சொல்லு. கார் பேட்டரி கிடைச்சிருச்சு. நம்ம இப்போ எஸ்கேப் பண்ண போறோம் சொல்லு. நம்ம இப்போ எஸ்கேப் பண்ணிட்டு நம்ம ஃபாஸ்டா எஸ்கேப் பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரிவர்ஸ் அமுத்தணும். அப்படியே அமுத்திக்கிட்டே இருக்கணும். சீக்கிரம் பண்ணிடலாம். வண்டியில் உள்ள ஃப்ரண்ட் பார்ட் உடஞ்சிட்டு முட்டுங்க சொல்லுங்க எல்லாரும். முட்டு. எஸ்கேப் பண்ணியாச்சு. எப்படியோ சக்சஸா பண்ணியாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.